பயப்பட வேணாம். நான் இங்கே எந்த பிரச்சனையும் பண்ணுறதுக்காக வரல. இன்னைக்கு ராத்திரி துபாய் போகிறேன், ஒரு புது வாழ்க்கையை தொடங்க. ரொம்ப நல்லது. அப்புறம் நீங்கள் இத்தனை பேர் முன்னாடி கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னது ரொம்ப பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கடவுளை பார்த்துருக்க மாட்டீங்க. ஐயோ, நான் தப்பாலாம் சொல்ல வரையில. ஏய், என்னத்துக்கு நீ அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நீ சொல்ல வந்த மட்டும் சொல்லு. ஓ கண்ட கதையில கேட்க யாருக்கும் நேரம் இல்ல. நான் மட்டும் இல்லை, இங்க இருக்க எவன் பேச்சையும் கேட்கறதுக்கு எவனுக்கும் நேரம் இல்லை. உங்களுக்கெல்லாம் உங்க வாழ்க்கை உங்க சந்தோஷம் தான் முக்கியமே தவிர அடுத்தவன் கேட்டு போனாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை. இதோ இந்த மனுஷன் மட்டும் இல்லைன்னா நீங்களாம் இங்க வந்துட கூட மாட்டீங்க. சோ தெரியும், நான் சின்ன வயசுல இருந்து இந்த ஏரியால தான் இருக்கேன். நானும் எங்க அம்மா போயிரோட இல்லை. அதை வச்சு யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்காச்சும்? ரெண்டு வருஷமா நான் குடிக்கிறேன் பிரச்சனை பண்றான்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. இங்க இருக்க யாராச்சும் ஒருத்தர் கேட்டிருப்பீங்களா உனக்கு என்ன பிரச்சனை ஏன் குடிக்கிறேன்னு? ஆனா நேத்து வந்து இந்த ஆள் கேட்டார். உங்களுக்கு தெரியுமா சார்? உங்களுக்கே தெரியாம நீங்க எனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? சாப்பிட்டியாப்பா? இப்பதான் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம். ஓ, சாப்பிட்டோம். ஞாபகமே இல்லை. சாப்பிட்டியாப்பா? மா, இப்பதான் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டோம். அண்ணன் எங்க அம்மா என்கிட்ட சாப்பிட்டியா அந்த தர வேற எதுவுமே கேட்டதில்லை. ஆனா திடீர்னு ஒரு நாள் சாப்பிட்டியா அந்த தர வேற ஒண்ணு கேட்டேன். நிஜமே பொய்யா தம்பி, உன் பேர் என்னப்பா? விதியே மெய்யா போனதே எங்கு செல்ல இருக்கும் போது கேட்காம அள்ளி கொடுத்துட்ட என்ன செய்ய தனியாக போயிட்ட மனமே யாரு நிரந்தரம் இங்க யாரு மனமே யாரு நிரந்தரம் இங்க யாரு அடுத்த 6 மாசத்துல அவங்கள விட்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல யாருக்காக வாழ்றோம்னு தோணுச்சு. சித்தலாம் முடிவு பண்ண தானா எழுந்ததும் மாற்றி பேசும் கூட்டம் எப்படி மாறும் துளியாய் வருகின்ற அன்னைக்கு என்னால அந்த வலியை தாங்க முடியும். ரொம்ப வலிச்சது. தெரியாம பட்டணும்னு தோணுச்சு. யாராச்சும் வந்து காப்பாற்ற மாட்டாங்களா? எங்க சரி, இதான் நம்ம கடைசி நாள், நம்ம சாரதான் போறோம்னு நினைச்சிட்டு அப்பதான் பார்த்தேன் என்னோட கடவுள் உங்களுக்கு தெரியுமா சார்? எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்ட முதல் யார் தெரியுமா? என்ன செய்ய
தம்பி சாப்பிட்டியா? போனதே எங்கு செல்ல இருக்கும்போது கேட்காம அள்ளி கொடுத்துட்ட. என்ன செய்ய தனியானா சொல்லாமத்தான் போயிட்ட. மனமே ஆறு. நேரம் தரும் இங்க யாரு? எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். மறக்க மாட்டேன்.